இறங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போக போகிறது காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸ். பொதுவாக காந்தலூர் வந்தால் இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து குளிக்காமல் போகவே மாட்டாங்க. ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கான வேதான் இது. எனக்கு கீழே இறங்க முடியல. ஆக்சுவலி அந்த பிரம்மாரம்பி பாயிண்டில் எனக்கு மசில் ஏறிடுச்சு. பட் லெட் மீ ட்ரை இஃப் ஐ கேன் பாசிபிள். நம்ம கீழே வர போகிறோம், வாட்டர் ஃபால்ஸை பார்க்குறோம், திருப்பி வரோம். அதாவது வண்டி இப்போ பார்க் பண்ண இடத்துல நிறுத்திட்டு நம்ம இது வழி போகணுங்க. இது கீழே இறங்கி போனால் தான் நமக்கு வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க முடியும். இப்போவே வாட்டரோட சவுண்டெல்லாம் எனக்கு கேட்க முடியுது. ஸோ இதில் போகணும். அந்த பக்கம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த சைடு ஒரு வழி இருக்குது. நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேங்கிறதுனால எனக்கு கன்ஃபார்மாக தெரியலைங்க. ஸோ இது வழியாக தான் இருக்கும். ஏன்னா கூடுதல் ஆக்சஸ் இங்கிட்டு தான் நடந்திருக்கு. பார்ப்போம். பட் இன்னொரு தகவலும் இன்றைக்கி தான் எனக்கு அப்டேட் கிடச்சி. பட் அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸு கெஸ்ட்டு வந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் போயிட்டுருக்குதாங்க இங்கே. எனக்கு அது உண்மையானு தெரியல. எந்தளவுக்கு உண்மைன்னு நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஜஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்கும்னு மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம். அப்படி இத்தனை நாள் கெஸ்ட்டு காமிச்சிட்டு இப்போ திடீர்னு காட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு எனக்கு புரியலை. அதாவது இங்கே லோக்கலில் இருக்க வில்லேஜஸில் இருக்கிற ஜனங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் சேர்ந்து ஸ்டே வாங்கியிருக்கதாகவும் இந்த மாதிரி கெஸ்ட்டுகளை கூப்பிட்டு வரக்கூடாதாகவும் நான் கேள்விப்பட்டேன். அப்படி சொன்னதா எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலைங்க. அது தெரிஞ்சுன்னா நான் கன்ஃபார்மாக அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ இன்னும் கீழே போகணும் போல். ஜீப் சஃபாரி பொதுவாக நானும் இங்கே கொடுத்துருக்கேன். காந்தலூருக்கு போகணும்னா நீங்கள் வாட்டர் ஃபால்ஸு கீழே வர போகணும்னா ஒரு 700 மீட்டர்ஸ் கீழே நீங்கள் நடந்து போனால் தான் வாட்டர் ஃபால்ஸை பார்க்க முடியும். பார்த்துட்டு அதே 700 மீட்டர்ஸ் நீங்கள் கீழே மேலே ஏறி வரணும்னு நான் சொல்லுவேன். இது வந்து டிரைவர்ஸ் எனக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே நான் கெஸ்ட்டுக்கு ஷேர் பண்ணுவேன். பட் வேறு டைரெக்ஷன்ஸ் இருக்க போல். ஜீப்லேயே அவங்க கூப்பிட்டு போய் காமிச்சிட்டு கீழே வரைக்கும் அதே ஜீப்பில் பிக்கப் பண்ணிட்டு மேலே வந்துடுவாங்க. அதுக்கு காஸ்ட் எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க ஒரு ஜீப்புக்கு. பட் இவ்வளோ ஸ்டிப்பாக இறங்கி நடக்கணுங்கிறது எனக்கே இப்போ தான் தெரியுது. நேரில் வந்தால் தானே தெரியுது. ஸோ அதுவும் நடக்க முடிஞ்சவங்க பிரச்சனை கிடையாது, தைரியமாக வந்துடலாம். நல்ல ஃபாரஸ்ட்டு, திக் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. கால் வேறு வலிக்கிறது. இன்னும் கீழே போகணுமாங்க? எவ்வளோ தூரம்டா வச்சுருக்கீங்க டே. வேறு ஏதாவது வண்டி போகிற பாதை தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் அது வழி போயிருப்பேன். பட் எனக்கு தெரியல. இந்த வழி தான் சொன்னாங்கங்கிறதுனால இந்த வழி வந்துட்டேன். பட் இன்னும் போயிட்டு தாங்க இருக்குது. இது நான் போயிட்டு ஏறி போயிடுவேன்னா நார்மலாக ஏறி போயிடுவேங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மசில் ஏறினதுனால ரொம்ப வேதனை கூடுதலாக இருக்காது. இறக்கத்தில் இறங்கும்போது தான் இந்த கால் வலிக்கு. ஸ்டெப்பு ஏறும்போது எனக்கு அது வலிக்கலை. இப்போ கொஞ்சம் வேதனை குறைவு, அதனால் நான் இறங்கி போயிட்டுருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு முடியலைங்க. என்னடா இன்னும் போயிட்டுருக்கா, வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே, பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸு, கார்ப்பரேட் டூரு, ரொம்ப ஏஜ்டு பர்சன்ஸ் கண்டிப்பாக இதில் இறங்கி ஏற மாட்டாங்க. அதனால் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களாம் வந்தீங்கன்னா தாராளமாக வரலாம். கப்பலில் வந்தீங்கன்னா இறங்கி ஏறிடலாம். ஜாலியாக 2 பேரும் பேசிவிட்டு கீழே வரைக்கும் இறங்கி போயிடலாங்க. கீழே அநேகமாக கெஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போய் பார்ப்போம்.
பெட்ரு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்து பார்க்க வேண்டாங்க. இதிலே உங்களுக்கு டைம் போயிடும். நமக்கு ஜீப் சஃபாரிலாம் எடுத்தோம் 4 hours ஜீப் சஃபாரிலாம் எடுத்தோம்னா இறங்கி போய் பார்த்துட்டு நாங்கள் ஏறிக்கிறோன்னு சொன்னோம்னா இதிலே நமக்கு டைம் போயிடும். ஸோ பெட்ரு அவங்ககிட்டே சொல்லி கீழே வரைக்கும் ஜீப்பில் கூப்பிட்டு போயிருங்க. நாங்கள் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு அதே ஜீப்பில் மேலே வரைக்கும் வந்துடுறோம்னு சொல்லிவிட்டு வர்றது தான் நல்லதுங்க. ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி வந்துட்டு ஆக்சுவலி வீக் டேஸு தான் நான் வந்திருக்கேன். அதனால் கெஸ்ட்டு அவ்வளோ இல்லை. சாட்டர்டே சண்டேலாம் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நல்ல கெஸ்ட்டு ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கும். அதனால நான் ஒருத்தர் மட்டும் நடந்து வர்றது மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு வீடு எதுவும் இருக்குங்க. எனக்கு வாட்டர் ஃபால்ஸோட சவுண்டு அங்கே தான் கேட்குது. 2 வழி இருக்குது. இங்கே ஒரு வழி, இந்த பக்கம் ஒரு வழி. எந்த வழி நான் போகணுன்னு தெரியல. இங்கே இந்த பாறையில் போய் ஜஸ்ட் ஒன்று வியூ பார்த்துக்கிறேன். ஒரு ஐடியா கிடைக்குன்னு பார்ப்போம். இன்னும் போகணுமாடா? எவ்வளோ தூரம்டா நான் நடக்க? இதுவே முடியலையே. போ, அப்படி போய் தான் பார்த்துருவோமே. தனியாக காட்டுக்குள்ளே நடக்க கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் அதை காட்டிக்காமல் நம்ம நடக்கிறோம். $700 இல்லைங்க, அதோட கூடுதல் தான். ஒருவேளை நான் வர்ற வழி தப்பாக இருந்துச்சுன்னா அது கூடுதல் தான். ஆனால் இந்த வழி நடந்து போகிறதுக்கு நல்லா இருக்குது கிட்டங்களா. காடமம் பிளான்டேஷன்ஸ், பெப்பரு எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க. விவசாயம் பண்ணிட்டு கீழே எங்கடா போகுது? கீழாமல் ஒரு வழி போகுது. பட் வாட்டர் ஃப்ளோவோட தண்ணி சத்தம் இங்கே தாங்க கேட்குது. போய்த்தான் பார்ப்போமே இல்லையா? பொறுமையாக வீடியோ பார்க்குறீங்களான்னு நமக்கு தெரியலை. பார்த்தீங்கன்னா இதோட ஃபீல் உங்களுக்கு புரியும். அட்வென்ச்சர் ஃபீல். நம்ம இன்னும் போய்கிட்டே இருக்குங்க. பட் தண்ணி சவுண்டு ரொம்ப பக்கத்தில் கேட்குதுங்க. இப்போ இதே வழி நான் ஏறி வரணும். கால் மசில் வேதனை மட்டும் கூடாமல் இருந்தால் சந்தோஷம். இதிலே ஏறிடுவேன், இல்லைன்னா கஷ்டம்தாங்க. இந்த பக்கம் வேறு ஒரு வழியில் இருக்குது. அது வழி வருவாங்களோ தெரியல. வழி ஒரு வழி போகுது. இந்த வழி கொஞ்சம் டேஞ்சரஸ் மாதிரி தெரியுது. நம்ம இது வழியே போவோம். பரவாயில்ல, கால் ஏற முடியுது. மசில் வேதனை இல்லை. எங்கிட்ட வழி இருக்கோ அங்கிட்டு தான் நம்ம போகணும் இல்லைங்களா? ஆக்சுவலி வழி மாறி வந்துட்டேன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன்னு தோணுது. ஆமாங்க, வேறு டைரெக்ஷனில் நான் வந்திருக்கேன். ஆக்சுவலி வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். என்ட்ரன்ஸ் இங்கே இருக்குதாடா? என்னை தேடி நான் வேறு வழி வந்துட்டேனேடா.
இதுதாங்க காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸ், பார்த்துக்கோங்க. எனக்கு அங்கிட்டு கிராஸ் பண்ணி போக முடியாதுன்னு நினைக்கிறேன், வாட்டர் ஃப்ளோ ஜாஸ்தியாக. பாலம் இருக்கிறது, பார்த்து போகணும். ஓகே. பட் எப்படி போக இந்த ஷூவை போட்டு வழுகுமோன்னு தோணுது. என் ஷூவை கழுவணுங்க முதல்ல. இதுதாங்க காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸ், பார்த்துக்கோங்க. இதில் நான் அந்த பக்கம் போய் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி போவேன்னு தெரியல. ஐ வில் ட்ரை. இதில் ஏறி சூப்பர் வாட்டர் ஃபால்ஸ். காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸ்க்கு நானே இன்றைக்கி தான் வந்திருக்கிறேன். செம்மையாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ ஒர்த்தாக நடந்து வந்ததுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. மேலே தான் குளிக்கிறாங்க, நான் உங்களை அங்கே கூப்பிட்டு போகிறேன். இது கீழாமல் போகுது ஃப்ளோ. இந்த மரப்பாலத்தில் நம்ம நடந்து போவோமா? நடந்து போகிறதுக்கே பயமாக இருக்கு. இது வழி நான் நடந்து போயிட்டு இது வழி தாங்க திருப்பி வரணும். வந்த வழியே தான் நான் போகணும், இந்த வழி. அப்பா தாண்டி வந்துட்டேங்க. இதுதான் காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸ். ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு. செம்மையாக இருக்குது, சூப்பர். தாராளமாக நம்ம குளிக்கலாம், குளிக்கிறதுக்கு தாராளமாக இடம் இருக்குது. ஓகே, எனக்கு இப்போ மழை வந்துருச்சுங்க. நல்லா மழை ஸ்டார்ட் ஆகுது. நல்லா மிஸ்டெல்லாம் கவர் ஆகிடுச்சு. வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு காமிச்சிட்டேன். நான் ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்புறேன். இப்போ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஸோ நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அடுத்தடுத்து நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். டாடா பாபா, டேக் கேர்.